பேங்க் ரீகான் சாப்டரில் எக்ஸசைஸ் 27 இங்கே ஃபுல் சம் எழுதியிருக்கேன். இந்த வீடியோ ஒரு 5 மினிட்ஸ் போகும். ப்ளீஸ் வாட்ச் இட். ஓகே. ஸோ பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் கொடுத்துட்டாங்க ஓவர் டிராஃப்ட் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வேரியஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ நீங்கள் நார்மல் லெட்ஜர் மெத்தட் போடுங்க. உங்கள் லெட்ஜரில் பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் டெபிட் பண்ணுவீங்க கரெக்டாக. இப்போ பேலன்ஸ் குறைஞ்சதுன்னா க்ரெடிட் பண்ணுவீங்க. அவ்வளோதான் நார்மல் மெத்தட். ஓகே. ஸோ இப்போ அதில் ஒன்று கவனிக்கணும். பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் ஓடி கொடுத்துட்டாங்க. அப்போ அது டெபிட் சைடில் வரும். ஸோ அது டெபிட் சைடில் வரும். ஏன்னா நம்ம பிரகாரம் பேலன்ஸ் நார்மலாக இருந்ததுன்னா ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா பாஸ்புக்கில் க்ரெடிட்டில் இருக்கும். அதுதான் முக்கியம். பாஸ்புக்கில் டெபிட்டில் இருந்ததுன்னா நம்ம பணம் தரணும் பேங்க்குக்கு. அப்போ அது ஓவர் டிராஃப்ட். ஓகேயா. ஸோ ஃபஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் செகண்டும் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓடி அண்ட் பேங்க் சார்ஜஸ் ஒன்று என்ட்ரி போடல. ஸோ நீங்கள் ஃபர்கட் அபவுட் ஓடிஆர் நார்மல் பேலன்ஸ் இது ரெண்டு என்ட்ரியும் போட்டால் என்ன ஆகும்? உங்களோட கேஷ் பேலன்ஸ் குறையும். கரெக்டாக. அதான் பிகாஸ் ரெண்டுத்துக்கு என்ட்ரி என்ன? எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டா டு கேஷ். ஓகே. அடுத்தது செக் இஷ்யூ பண்ணீங்க, ஒன்றும் பாஸ்புக் வரல. இஷ்யூ பண்ணும்போது மைனஸ் பண்ணியிருப்பீங்க, ஒன்றும் பாஸ்புக் வராதனால ஆட் பேக் பண்ணிடுறோம். ஓகே. அடுத்தது செக்ஸ் டெபாசிட் பண்ணியிருக்கு. டெபாசிட் பண்ணும்போது ஆட் பண்ணியிருப்பீங்க, இப்போ வராதனால அதை மைனஸ் பண்ணிடணும். ஓகேயா. ஸோ இந்த ரெண்டு என்ட்ரி. லாஸ்ட் என்ட்ரி பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்கவுண்டட் பில். ஸோ அதுக்கு என்ட்ரி எப்போதும் என்ன? பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்கவுண்டர் ஆச்சுனாலே கஸ்டமர் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க். அவ்வளோதான். இதுதான் ஒரே என்ட்ரி. ஸோ பேங்க்கு க்ரெடிட் பண்ணணும். ஓகே. சரி. இப்போ என்ன சொன்னோம்? பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் தெரியாது நமக்கு. கொஸ்டின் மார்க் போட்டுவாங்க. அதை போட்டு என்ன வருதோ பேலன்ஸிங் ஃபிகர். ஓகேயா. ஸோ இங்கே பாஸ்புக் ஓடி போட்டாச்சு. போட்டிங்கன்னா 21,080 வருது. இதுதான் கிரெடிட் சைடில் வருது. இப்போ கிரெடிட் சைடில் வருதுனால அது ஓவர் டிராஃப்ட். அதுதான் முக்கியம். தட் மீன்ஸ் வி ஹேவ் டு பே டு தி பேங்க் ஓவர் டிராஃப்ட். ஓகேயா. அதுக்கப்புறம் என்ன பேலன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ண சொல்கிறாங்க? ஆஸ் பர் கேஷ் புக் ஓவர் டிராஃப்ட் போட்டுங்க 21,080. ஓகேயா. சரி. இப்போ இதில் எதை அட்ஜஸ்ட் பண்ண முடியுங்கிறது தான் முக்கியம். எதெல்லாம் கேஷ் புக்கில் உங்களால் இப்போ அதாவது உங்களுக்கு ஒரு சான்ஸ், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா எந்த என்ட்ரி உங்களால் போட முடியும்? இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். செக் டெபாசிட் பண்ணிங்க, ஒன்றும் பாஸ்புக் வரல. அது யூ கேன் டூ எனி திங். பாஸ்புக் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அவ்வளோதான். கரெக்டாக. அப்போ இது வெயிட். அதே மாதிரி செக் இஷ்யூ பண்ணிங்க, இன்னும் உங்களுடைய சப்ளையர் பேங்க்குக்கு போல் அதை நீங்கள் இன்னும் ரிவர்ஸ் பண்ண முடியாது கேஷ் புக்கில். பிகாஸ் அதையும் வெயிட் தான். கரெக்டாக. பிகாஸ் இட் வில் ஹேப்பன். என்ன சொல்லலாம், அந்தந்த டயத்துக்கு இட் வில் டேக் 1 or 2 days. அவ்வளோதான். ஆனால் அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓடி பேங்க் சார்ஜஸும் பாஸ்புக்கில் என்ட்ரி போட்டது தான். கரெக்டாக. அப்போ நம்ம கேஷ் புக்கில் என்ட்ரி போடணும். ஸோ இப்போ கேஷ் புக்கில் என்ட்ரி போடலாம். அதனால தான் இங்கே என்ன, இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓடியும் பேங்க் சார்ஜஸையும் என்ட்ரி போட்டேன். ஸோ இந்த என்ட்ரி போட்டால் என்ன ஆகும்? ஏற்கனவே ஓவர் டிராஃப்ட் வில் கோ அப். கரெக்டாக. அப்படியும் பார்க்கலாம். இல்லாட்டி ஆஸ் யூஷுவல் நீங்கள் இந்த என்ட்ரி போட்டிங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டா டு பேங்க் போடுவீங்க. ஸோ எப்படி இருந்தாலும் பேங்க் க்ரெடிட் பண்ணுவீங்க. தட் மீன்ஸ் ஓடி இஸ் கோயிங் அப். ஸோ லாஸ்ட் என்ட்ரி பில்ஸ் ரிசீவபிள் டிஸார்டர். அதுக்கும் என்ட்ரி சொன்னேன், கஸ்டமர் அக்கௌண்ட்டா டு பேங்க். அதை நீங்கள் போடலாம். பிகாஸ் நவ் தட் யூ நோ பாஸ்புக்கில் என்ட்ரி போட்டாங்க. அதுதான் முக்கியம். சரி, பாஸ்புக்கில் என்ட்ரி போட்டாச்சு. ஓகே. அப்போ நம்ம கேஷ் புக்கில் போடலாம். ஸோ கஸ்டமர் அக்கௌண்ட் டு பேங்க்னா அப்போ அதுவும் ஓடி இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே. ஸோ அது மூணுமே ஓடி இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஃபைனல் பேலன்ஸ் 23,680. தட் மீன்ஸ் ஸ்டார்டட் வித் 21,080. ஆஃப்டர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கேஷ் பேலன்ஸ் ஓவர் டிராஃப்ட் 23,680. ஓகேயா. தேங்க்யூ.